வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் எரிவாயு சிலிண்டரினை ஏற்றி பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்த 6 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த நபர்களிடம் இருந்து துண்டு பிரசுரங்கள், சிலிண்டர் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்று இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் ராஜாக்கனி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அங்கமுக பிரதேசத்தில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபரொருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 48 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 400 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக ராஜாக்கனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தாம் கூறிய கருத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரிவுபடுத்தி கூறியமைக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்துள்ளதாவது: வடக்கிற்கு பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் தமிழர்களை அச்சுறுத்துவதாகவும் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பிரச்சாரம் செய்துள்ளார். இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகள் மூலம் ரணில் விக்ரமசிங்க இனவாதத்தை தூண்டுவதற்கு முனைந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்கனவே தகுந்த பதிலை தெரிவித்துள்ளார். சுமந்திரன் சரியான பதிலை ஏற்கனவே வழங்கியுள்ளதால் நான் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. நாட்டில் இனவாத பிரச்சாரங்களை முன்வைத்து மேற்கொள்ளப்படும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரணில் விக்ரமசிங்க அண்மை காலமாக என்னை தோழர் என குறிப்பிட்டு வருகின்றார். இவ்வாறு நட்பு பாராட்டுவதன் மூலம் ஒருபோதும் அவரின் தவறுகளை மூடி மறைக்க முடியாது. மேலும் மத்திய வங்கி மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஆராயப்படும் என்றார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேட தினமாக எதிர்வரும் 14ஆம் திகதி சனிக்கிழமை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் கடந்த 3ஆம் திகதி ஆரம்பமாகி 8ஆம் திகதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டது. எனினும் வாக்குச்சீட்டு விநியோகம் வருகின்ற 14ஆம் திகதியும் நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்ட நட்டஈட்டு தொகையான 75 மில்லியன் ரூபாவை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரன் செலுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி குறித்த தொகையை செலுத்தி முடித்துள்ளார். முழு தொகையையும் அவர் 8 தவணை முறைகளில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு விதிக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டு தொகையை கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவர் செலுத்தி நிறைவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். குரங்கம்மை தொற்றுடன் இந்தியாவில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் பாதிப்புள்ள நாட்டில் இருந்து வருகை தந்த ஒருவருக்கே தொற்று அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகளை அறிவித்துள்ளதோடு தமிழகத்திலும் விமான நிலையத்தில் பயணிகளிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள சுகாதாரத்துறையிடம் உத்தரவிட்டுள்ளது.
இந்தியாவில் இருந்து பங்களாதேஷிற்கு ஷேக் ஹசீனா விரைவில் நாடு கடத்தப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷில் கடந்த ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடந்த மாணவர் போராட்டத்தால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா பாதுகாப்பு கேட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இதனைத் தொடர்ந்து இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டின் கீழ் ஹசீனா உட்பட 9 பேர் மீது வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் கடந்த மாதம் விசாரணையை தொடங்கியது. தீர்ப்பாயத்தின் தலைமை சட்டத்தரணி இஸ்லாம் நேற்று அளித்த பேட்டியில் தீர்ப்பாயம் மீண்டும் கூடும்போது ஷேக் ஹசீனா உள்ளிட்டோருக்கு பிடியாணை பிறப்பிக்க வலியுறுத்துவோம். அதைத் தொடர்ந்து அவரை இந்தியாவில் இருந்து நாடு கடத்தி பங்களாதேஷிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் எட்மண்டோ ஹோன்சாலஸ் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் குறைந்த முடிவுகளை எதிர்க்கட்சி ஏற்க மறுத்ததை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் எட்மண்டோ ஹோன்சாலஸ் தலைமறைவாகியிருந்த நிலையில் தற்போது அவர் ஸ்பெயினிடம் அரசியல் தஞ்சம் கோரி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நைஜீரியாவின் நையர் மாகாணம் அகை நகரில் எரிபொருள் ஏற்றி சென்ற லொரி மீது பயணிகளை ஏற்றி சென்ற லொரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இந்த நிலையில் தொடரின் இறுதி நாளான இன்று இந்தியா தரப்பில் பூஜா இறுதி வீராங்கனையாக கனோயிங் போட்டியில் பங்கேற்று அரையிறுதியில் தோல்வியை தழுவினார். முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்ற சூழலில் பூஜா தகுதி பெறவில்லை. இதன் மூலம் பாரா ஒலிம்பிக்ஸ் இந்தியாவின் சாதனை பயணம் முடிவுக்கு வந்தது. பதக்கப்பட்டியலில் இந்தியா 6 தங்கம், 10 வெள்ளி, 13 வெண்கலம் என்று 29 பதக்கத்துடன் 18வது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியினருக்கு எதிராகவும் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரி லண்டனில் புலம்பெயர் தமிழர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றது. இந்த நிலையில் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஓவல் மைதானத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதால் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். தமிழ் சமூகத்துக்கு இலங்கையில் எந்த உரிமையும் இல்லை என்றும் மனித உரிமைகளை மீறுவதாகவும் இலங்கையை போர்க்குற்றம் இழைத்த நாடு என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் விடுதலை புலிகளின் கொடியை ஏந்தி இருந்ததுடன் இலங்கையின் தற்போதைய அரசு தலைவரை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் கூறியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.